இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் தம்முடைய இரக்கத்தினால், தயவினால், அன்பினால் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய மகத்துவமான, வல்லமையான அவருடைய கிருபை நம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய அன்பும் இரக்கமும் அவருடைய கிருபையும் நம்மை சூழ்ந்திருக்கிறதை உணர்கிற ஒவ்வொருவரும் பயமில்லாமல் தைரியமாய் வாழுகிறவர்களாய் இருப்பார்கள். இந்த நாளிலும் இந்த தைரியம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நம்ம பல வேளைகள்ல நமக்கு ஏற்படுகிற பயங்களுக்கு காரணம் தேவனுடைய அன்பை நாம் உணராத அந்த இடங்கள் தான். இந்த நாள்ல கூட விசேஷமாய் ஒரு விசேஷமான ஒரு சத்தியத்தை, ஆழமான சத்தியத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த சத்தியத்தை நீங்க உள்வாங்கும் பொழுதே பல பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நீங்க புரிய ஆரம்பிப்பீங்க. அதுக்கு முன்பதாக ஒரு சின்ன வசனத்தை தியானிச்சுட்டு அந்த சத்தியத்துக்குள்ள போகும் பொழுது இன்னும் நமக்கு அது ஆழமாய் விளங்க ஆரம்பிக்கும். நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 104 அதிகாரம் 1-2 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர், ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல விரித்திருக்கிறீர். அவர் மகா பெரியவர், அவர் மகத்துவத்தையும் மகிமையும் அணிந்து கொண்டிருக்கிறவர். அந்த 2வது வசனம் சொல்லுது, ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல அவர் விரித்திருக்கிறாராம். இப்போ இந்த ஒளியை வஸ்திரமாக தரித்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற அந்த தேவனுக்கு ஒரு உடை அப்படிங்கிறது அது அது பிசிக்கலா ஒரு நமக்கு பாடி இருக்கு, நம்ம வியர் பண்றோம், ட்ரெஸ் வியர் பண்றோம். அத மாதிரி அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்துன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் ஒளி, லைட் அப்படிங்கிறது தேவனுடைய இயல்பு. அதுதான் அவருடைய நேச்சர். அவர் ஒளியில் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் மாத்திரம் அல்ல, அவரே ஒளியாயிருக்கிறார். நம்ம பார்க்கிறோம், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. நான் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன், ஒளியாயிருக்கிறேன். இது இயேசு கிறிஸ்து பூமியில இருந்தப்போ சொன்ன வார்த்தை. அப்போ ஒளி, இந்த லைட் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு இருளான அறையில அதுல குப்பையும் கூளமுமா கிடக்கலாம், இல்ல என்ன பூச்சிகள் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த ரூம்ல ஒரு வெளிச்சம் வந்த உடனே என்னென்ன இடத்துல என்னென்ன என்னென்ன குப்பைகளோ இல்ல எந்த பூச்சிகளோ என்ன காரியம் இருந்தாலும் முதல்ல அது எக்ஸ்போஸ் பண்ணப்படுது, அது அது வெளி காண்பிக்கப்படுகிறது. அடுத்ததா லைட் நமக்கு என்ன செய்து வழி காட்டுகிறது. இந்த லைட் வர்ற நேரம் வந்த உடனே நம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருள் மாறுகிறது. இதெல்லாம் லைட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேச்சர். அப்போ தேவன் ஒளியா இருக்கிறார் அப்படின்னா அவர் உண்மையை வெளிப்படுத்துகிறார், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். எதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ள இருளா இருக்கிறதோ, நம்ம வாழ்க்கையில நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், இது எல்லாத்தையும் இந்த சத்தியம் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அவரே நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்கிறார். நம்முடைய பயத்தையும் இருளையும் அவர் அகற்றுகிறவராய் இருக்கிறார். இப்போ இந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒவ்வொருத்தருடைய ட்ரெஸ்ஸும் அவங்க என்ன வேலை செய்யறாங்க, அவங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு வெளிக்காட்டுது. ஒரு டாக்டரை பார்த்த உடனே அந்த டாக்டர் போட்டிருக்கிற அந்த கோட் அது டாக்டருங்கிறத வெளிப்படுத்துது. ஒரு ராஜா அணிந்திருக்கிற உடைய பார்த்த உடனே அவர் ராஜாங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. அதே போல தேவனுடைய ஆடை, அவருடைய வஸ்திரம் என்பது ஒளியா இருக்கிறதா. அந்த ஒளி அப்படின்னாலே அங்க முதலாவது அன்பு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அன்புலதான்
அங்க அன்பு இருக்கிற இடத்துல ஜீவன் இருக்கு, அங்கதான் ஒளி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ தேவன் ஒளியா இருக்கிறார்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார்னா, அவர் அன்பில் செயல்படுகிறவர். அது முதலாவது. நமக்கு ஒளியில அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார்னா, அவர் அன்பே அன்பே உருவானவராக இருக்கிறார். அவருடைய பரிசுத்தம், அவருடைய ஆம், சத்தியம், இது எல்லாம் ஒளியா இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இப்போ இயேசு மறுரூப மலையில அங்க அவருடைய வஸ்திரங்களை பார்க்கும் பொழுது, எந்த உலகத்திலே எந்த வண்ணானாலும் வெளுக்க கூட முடியாத அளவுக்கு பயங்கர பிரகாசமாய் அவருடைய உடை இருந்ததாம். அப்படி அந்த ட்ரெஸ்ல அந்த வெளிச்சம், அந்த பிரகாசம் வந்துச்சுன்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீக மகிமை வெளியே அவருடைய ட்ரெஸ்ல பிரதிபலிக்கிறதை பார்க்கிறோம். இப்ப அந்த வசனத்துல அடுத்த பகுதியை பார்க்கிறோம். வானங்களை திரையை போல விரித்திருக்கிறார். வானங்களை ஒரு ஒரு மேட் விரிச்ச மாதிரி அவர் என்ன செஞ்சிருக்கிறாராம்? விரித்திருக்கிறாராம். இது அவருடைய படைப்பின் ஆற்றலை, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இப்போ வானத்துல நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான விண்மீன்கள், நிறைய எத்தனையோ அந்த அந்த பிளானட்ஸ் எல்லாமே அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே தேவனுடைய கைவேலையா இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில தோன்ற பெரிய பிரச்சனை, இந்த பிரபஞ்சத்தை படைத்த தேவனுக்கு அது எவ்வளவு அற்பமான காரியமா இருக்கிறது. இத்தனை அத்தனை ஆயிரம் ஆயிரம் ஆயிரமான நட்சத்திரங்களையும் விண்மீன்களையும் அத்தனை பிளானட்ஸ் எல்லாத்தையும் முழு பிரபஞ்சத்தையும் எல்லாவற்றையும் படைத்தவருக்கு உங்க பிரச்சனை இன்றைக்கு பெரிதாக அவருக்கு தோன்றுமா? இல்ல நமக்கு தான் நம்ம பிரச்சனை பெருசா தெரியுதா? அப்போ தேவனை பற்றிய உண்மையை இந்த வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம எல்லாரும் ஒளியின் பிள்ளைகளாயிருக்கிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் முதல் ஆதாம்குள்ள இருக்கிற வரைக்கும் இருளின் ஆதிக்கம் நம்ம மேல இருந்தது. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கு இருளின் பிள்ளைகள் அல்ல, நம்ம எல்லாரும் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் ஒளியை ஆடையாக வஸ்திரமாக உடுத்தி இருப்பார் என்றால், நாமும் அதே ஒளியின் ஆடையால் நம்ம உடுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஏசாயா 61 பார்க்கிறோம், அவர் என்னை ரட்சிப்பின் வஸ்திரங்களினால் என்னை உடுத்துவித்திருக்கிறார். அப்போ சில நேரங்கள்ல நமக்கு பயமோ, தோல்வியோ, குற்ற மனசாட்சியோ இதெல்லாம் நம்மள மூடும் பொழுது இந்த வசனத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அவர் ஒளியின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறார் என்றால், நானும் ஒளியின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறேன். இந்த ஒளியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டோம்னா நமக்கு என்ன இருக்காது? பயம் இருக்காது. சத்தியத்தை நம்ம வஸ்திரமாய் தரித்து கொண்டவர்களாய் இருப்போம். அன்பை வஸ்திரமாக தரித்து கொண்டவர்களாய் இருப்போம். தேவனுடைய வல்லமை வஸ்திரமாய் தரித்து கொண்டவர்களாய் இருப்போம். அப்படிப்பட்டவர்களுக்குள்ள பயம் என்பது செயல்பட முடியாது. இப்ப தாவீதை பார்க்கிறோம், சவுல் துரத்தி 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 அங்க அத்தனை போராட்டங்கள் தாவீதுக்கு நேரிடுகிறது. குகைகள்ல ஒளிந்தாரு, எதிரிகளால துரத்தப்படுறாரு, பல துன்பங்களை அனுபவித்தார். ஆனாலும் சூழ்நிலை இருளா இருந்தது. ஆனா அவர் சொல்றாரு, என் தேவன் என் வெளிச்சமா இருக்கிறார். அவர் சூழ்நிலையை பார்க்கல, அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார், அவர் எனக்கு ரட்சிப்பா இருக்கிறார். அந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்திருந்தபடியினால அத்தனை போராட்டங்களையும் லகுவாய் ஜெயித்து அங்கே ராஜாவாய் அவர் உட்கார்ந்ததை பார்க்கிறோம். இப்போ வெளிப்படுத்துதல் 1 அவரை குறித்து, அவருடைய வெளிச்சத்தை குறித்து சொல்லுகிறத பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1:16. அவருடைய முகம் வல்லமையை பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. இயேசு இந்த பூமிக்கு வரும்போது ஒளியை எடுத்துக்கொண்டு வரல, அவரே ஒளியாய் இருக்கிறார். இன்றைக்கு அந்த ஒளி நமக்குள் இருக்கிறார்.
அந்த ஒளிக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம்னா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நேரிட்டு இருக்கிற இல்ல நீங்க பயந்து கொண்டு இருக்கிற எந்த சூழ்நிலைகளும் அது நிஜம் அல்ல. அது எல்லாம் மாயை. அதெல்லாம் மாயைன்னு நீங்க எப்ப உணர ஆரம்பிக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனைகள் பனியை போல மறைந்து போகும். அப்போ அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அவருக்குள்ள எவ்வளவேனும் இருள் இல்லைன்னா, உங்க வாழ்க்கையில இருள் என்பது ஆளுகை செய்ய முடியாது. இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க போகிற இந்த சத்தியம்தான் மிக முக்கியமான சத்தியம். இன்னைக்கு நம்ம அணிகிற உடைகள் மட்டுமல்ல, நம்முடைய எண்ணங்கள், தாட்ஸ், நம்முடைய வார்த்தைகள், நம்ம பேசுற வேர்ட்ஸ், நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், செயல்கள், இது எல்லாம் நமக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாத்திங்கா மாறுது. அதாவது ஆன்மீக ஒரு உடையாய் நாம் போர்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள். இன்னைக்கு நம்ம உடலுக்கு நம்ம ட்ரெஸ் போடுறோம். இப்போ மிருகங்கள், நம்ம எந்த மிருகமோ எந்த அனிமல்ஸும் ட்ரெஸ் போடுறதில்லை. இந்த பேர்ட்ஸோ அனிமல்ஸோ ட்ரெஸ் போடுறதில்ல. ஆனா மனிதன் மாத்திரம்தான் உடை உடுத்துகிறான். இப்போ உடல், நம்முடைய சரீரம், நம்முடைய பாடி அப்படிங்கிறது நம்முடைய கான்சியஸ்னஸ், நம்முடைய சோலுக்கு ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கு. நம்ம எல்லாரையுமே இந்த உடலை விட்டு நம்ம பிரிச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே தாட்ஸ், வில், எமோஷன்ஸா தான் இருக்கிறோம். மைண்ட், வில் அண்ட் எமோஷன்ஸ் தான் நமக்குள்ள இருக்கிறது. இதுதான் நம்மளா இருக்கிறோம் இன்னைக்கு. அப்போ இந்த கான்சியஸ்னஸ், இந்த சோலுக்கு ஒரு உடையாய் நம்முடைய பாடி இருக்கு. இந்த பாடி நம்ம கிடையாது. அத முதலாவது நம்ம நல்லா புரியணும். இந்த பாடி தான் நம்ம அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நிறைய போராட்டங்கள்ல இருந்து நம்ம வெளியவே வர முடியாது. இந்த பாடி என்ன பார்த்து சொல்லிட்டாங்கிறத நம்ம பாடியில இருந்து நம்ம யோசிக்கிறவர்களா இருந்தோம்னா நமக்கு விடுதலையே கிடையாது. முதல்ல நம்ம புரியணும், இந்த கான்சியஸ் முதல் ஆதாமுக்குள்ள இருந்து வந்த சோல், அந்த மைண்ட்ல இருந்து நம்ம திங்க் பண்றோமா, இல்ல கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அவருக்குள்ள இருந்து நம்ம பெற்ற பரிசுத்த ஆவியினாலேயே நம்முடைய கான்சியஸ்னஸ் திங்க் பண்ணி கொண்டு இருக்கிறதா? சரி, இப்ப அது வேற செஷன். இப்ப இதை நம்ம பார்ப்போம். உடல் என்பது நம்முடைய சோலுக்கு ட்ரெஸ்ஸா இருக்கு. இப்ப வெளிப்புறமாய் நம்ம போடுற ட்ரெஸ், இது நம்முடைய உடலுக்கு பாதுகாப்பாய் இருக்குது. இப்போ நம்ம போடுற ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம எப்படி உணர்றோம்? சில நேரங்கள்ல நல்ல மூடு இருக்கும்னா நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணுவோம். சில நேரங்கள்ல சோர்வா இருக்கிறோம் அப்படின்னா எதையாவது ஒண்ணு போடுவோம் அப்படின்னு உடுத்துகிறவர்களா தான் நம்ம இருக்கிறோம். நம்மள நம்ம எப்படி மதிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம போடுற ட்ரெஸ்ஸே வெளிப்படுத்துது. இப்போ ஆதாம் ஏவாள் அவங்க அந்த கீழ்ப்படியாமைக்கு பிறகு அவங்க நிர்வாணிகள்னு அறியறாங்க. ஆனால் தேவனே அவர்களுக்கு, அவங்க அத்தி இலைகளை தைத்து அவங்க ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணியிருந்தா கூட தேவன் பிறகு ஒரு மிருகத்தை அடித்து தோல் உடையை அவர்களுக்கு உடுத்துவிக்கிறார். இந்த அவர் உடுத்துவிக்கிற அந்த செயலே அது ஒரு பாதுகாப்பை தேவன் அவர்கள் சரீரத்துக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். அவருடைய அன்பை பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அவர் கொடுத்து அவர்களை தன்னுடையவர்களாகத்தான் அவர் பார்க்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த ட்ரெஸ் ஒவ்வொரு நாளும், இது பிசிக்கலா நம்ம அணியிற ட்ரெஸ்ஸை குறித்து நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஸ்பிரிச்சுவலா நம்ம சில ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தபடி நம்முடைய மைண்ட், எண்ணங்கள், தாட்ஸ், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், இது எல்லாம் நம்முடைய சோலை சுத்தி ஒரு ட்ரெஸ்ஸ போட்டிருக்குது. இந்த ட்ரெஸ் லைட்டா இருக்குதா, டார்க்கா இருக்குதா, இருளா இருக்குதா, வெளிச்சமா இருக்குதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இப்போ நம்முடைய ட்ரெஸ் எல்லாம் நல்ல வார்த்தைகளா, நம்ம ஸ்பிரிச்சுவலா நம்ம போடுற ட்ரெஸ், தேவன் என் கூட இருக்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன், என் வாழ்க்கையில நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு
நம்ம விசுவாசிக்கும் போது நம்முடைய சோலை சுற்றிலும் ஒரு ஒளியின் ஆடை உருவாகிறதாம். ஒரு லைட், நம்ம சோலை சுற்றிலும் ஒரு லைட் என்ன செய்யுது, உருவாகுது. இப்போ இதே இது எதிர்மறை வார்த்தைகளா, நெகட்டிவ் வேர்ட்ஸா, என்னால முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எனக்கு லக்கே கிடையாது, இப்படியெல்லாம் நம்ம பேசிட்டே இருந்தோம்னா நம்ம சோலை சுற்றிலும் ஒரு டார்க்னஸ், அதை தான் நம்ம ஆடையாய் உடுத்துகிறோம். வசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உங்க இருதயத்தில் நிறைவினாலதான் வாய் பேசும். உங்க இருதயம் எதினால் நிறைந்திருக்கிறது, எந்த எண்ணங்களால் நிறைந்திருக்கிறது, எந்த எண்ணங்களால் நிரம்பின வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீர்கள், எந்த எண்ணங்களால் நிரம்பின செயல்களை செய்கிறீர்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்க என்ன ட்ரெஸ்ஸை வேர் பண்ணியிருக்கிறீங்கிறது நீங்க புரிய முடியும். இப்போ ஒண்ணு நல்லா புரியணும். இந்த நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், அன்சீன் ரெல்ம், இந்த வான லோகத்துல, காணக்கூடாத உலகத்துல பேட் ஸ்பிரிட்ஸும் இருக்கு, குட் ஸ்பிரிட்ஸும் இருக்கு. குட் ஸ்பிரிட்ஸ்ங்கிறது தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு நமக்காக செயல்படக்கூடிய ஆவிகள். ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற தூதர்களும் அங்க இருக்கிறாங்க. இந்த தூதர்கள் அனுதினமும் நமக்கு உதவி செய்யும்படியாய் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஸ்பிரிட்ஸ் நமக்கு உதவி செய்யணும் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய இருதயம் இந்த காணக்கூடாத உலகத்தோடு தொடர்பில் இருக்கிறது. இந்த காணக்கூடாத உலகத்தில் இருந்து நமக்கு நன்மைகள் வரணும் அப்படின்னா நம்ம இந்த ஒளியின் ஆடையை தரித்திருந்தோம் என்றால் அந்த ஒளிய அட்ராக்ட் பண்ணும். இல்ல நம்ம சோல் ஃபுல்லா டார்க்னஸா இருக்கு, அந்த உடையை உடுத்தி இருக்கிறோம் என்றால் அந்த டார்க்னஸ் தான் அது அட்ராக்ட் பண்ணி இழுத்து கொண்டு வரும். இப்போ 1 மணி நேரம் நம்ம எதையாவது கம்ப்ளைனிங் ஸ்பிரிட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு முறுமுறுத்து கொண்டே இருந்தோம்னா நம்மளை சுற்றிலும் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் இருக்கும். நெகட்டிவ் அந்த அந்த ஆடைய தான் நம்ம உடுத்தி கொண்டிருக்கிறவர்களா இருப்போம். இந்த நெகட்டிவான காரியங்களை பேச பேச உங்களுக்குள்ள இருக்கிற பயங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும், டிப்ரெஷனை கொண்டு வரும், நம்பிக்கைய முற்றிலுமாய் குறைத்து விடும். இப்போ உதாரணத்துக்கு இஸ்ரவேல் மக்களை நம்ம பார்க்கிறோம். வனாந்தரத்துல அவங்க தொடர்ந்து முணுமுணுத்துட்டே இருக்கிறாங்க, குறை கூறிட்டே இருக்கிறாங்க. இதனால் தேவன் அவர்களுக்கு வைத்த ஆசிர்வாதங்களை அவர்கள் சுதந்திரிக்க முடியாமல் போனார்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகள்னா வெளிச்சத்தின் உடையை நம்முடைய சோலுக்கு தரித்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். முறுமுறுப்பு, கோபம், பகை, கசப்பு, விரோதம், இதை எல்லாத்தையும் நம்ம ஆடையா உடுத்தி இருக்கிறோம்னா அதுக்கு ஏற்ற நபர்களை தான் நம்ம கிட்ட அந்த அந்த காரியங்கள் இழுத்து கொண்டு வரும். உங்களுக்கு ஒரு 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 இருதயத்துல ஒரு கசப்பு இருக்கு அப்படின்னா அந்த கசப்பை இன்னும் அதிகரிக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்ற, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஏன் அதுல பேதுருல ஏன் எழுதுறாருன்னா நம்ம எல்லாரும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனா இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கல, இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்டவர்கள் நமக்கு எதிராய் செயல்பட்டிருக்கலாம், எதிரான வார்த்தைகளை பேசி இருக்கலாம், அவங்க மேல நமக்கு கிரட்ஜஸ் இருக்கும், நமக்கு எப்பவுமே அவங்கள குறித்து கசப்பான எண்ணங்கள் இருக்கும் என்றால் இந்த கசப்பை மேலும் மேலும் ஈர்க்கக்கூடிய சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டேதான் இருக்கும். அதை மாற்றவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அன்பை என்ன செய்யணுமா, உடுத்தி கொள்ள வேண்டுமாம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆசிர்வாதங்களை நாம் தடையில்லாமல் அனுபவிப்பதற்கு ஒளியை நாம் வஸ்திரமாக உடுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்முடைய ஆசிர்வாதங்கள் தடைப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில சில இடங்களில
இருளை நமக்கு ஆடையாக தரித்திருப்போம். பல இடங்கள்ல நம்ம சோலை சுற்றி ஒளி இருக்கும். ஆனா சில பகுதிகளில் நம்ம டார்க்னஸ நம்ம ஆடையாய் தரித்திருக்கிறோம். இப்போ ஒரு ஒரு வீடு பாதுகாக்கப்படணும்னா அந்த வீட்டுக்கு கதவு வேணும், பூட்டு வேணும், சுவர் வேணும். ஆனா இதை எல்லாத்தையும் விட நம்மை பாதுகாப்பது என்ன அப்படின்னா விசுவாசம், நிச்சயம். விசுவாசம் அப்படின்னாலே நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இந்த ஒளியை நாம் தரித்து கொண்டிருக்கிறோமா? இல்ல இன்னும் முதல் ஆதாமில் இருந்து வந்த செயல்கள், அங்க முதல் ஆதாமுக்குள்ள பயம், வெட்கம், கவலை, பொறாமை, எல்லா துர்க்குணங்களும் அந்த முதல் ஆதாம்ல இருந்து அந்த சந்ததிகள் மூலமாய் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் அந்த இருளின் அதிகாரத்தினின்று நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். மரித்த அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நாம் கிறிஸ்துவுடனே கூட நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒளி இருக்கிற இடத்துலதான் நம்ம இருக்கிறோம். இத முதல்ல உணரணும். இன்னைக்கு லைட், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் ஒளியா இருக்கிறார்னா அந்த ஒளியா இருக்கிற தேவனுக்கு பக்கத்துலதான் நம்ம இருக்கிறோம், ஒளிக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம், அங்க அன்புலதான் இருக்கிறோம். ஆனா இதை நாம் உணராமல் இருக்கிறபடியினால் நம்ம என்ன செய்யறோம்? இருளை சில இடங்களில் அணிந்து கொண்டிருக்கிறோம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எண்ணம் தான் வரணும். ஒருத்தரை குறித்து ஒரு கசப்பான எண்ணம் உங்களுக்கு வரணும். அந்த எண்ணம் வந்த உடனே 5 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் சிலருக்கு சின்ன வயது நினைவுகள்லாம் கூட வந்துரும். அந்த சம்பந்தப்பட்ட நபர் செய்த காரியங்கள் எல்லாம். ஏன் அப்படின்னா இருள் அது எல்லாத்தையும் உங்களுக்கு இழுத்து கொண்டு கொடுக்கும். ஏன்னா நீங்க இருளுல அதை அட்ராக்ட் பண்றதுனால அந்த காரியங்கள் உங்களை ஆசிர்வாதத்தை தடுத்து விடுகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு வரும்போது இல்ல, தேவன் என் மேல அன்பாகவே இருக்கிறார், அவருடைய பூரணமான அன்பு என் மேல இருக்கிறபடியினால நானும் எல்லாரையும் மன்னிப்பை ஆசிர்வதிப்பேன்னு சொல்லும் போது நீங்க வெளிச்சத்துக்குள்ள வர்றீங்க. நீங்க வெளிச்சத்துக்குள்ள வரும் பொழுது நீங்க வெளிச்சத்தை ஈர்க்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இப்போ ஒரு வேலை, நல்ல வேலை பார்க்கிறோம், வேலை போயிருச்சு. 2 தாட்ஸ் நமக்கு வரலாம். ஒண்ணு, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இல்ல இன்னொரு தாட், இல்ல தேவன் இதை விட என்னை சிறப்பான இடத்திற்கு நேராய் வழி நடத்துகிறார் அப்படிங்கிற தாட். இதுல எது லைட்டை கேரி பண்ற தாட் உங்களுக்கே தெரியும். அந்த 2வது வர்ற தாட் தான் லைட். நீங்க இந்த லைட்டை நீங்க வேர் பண்ணும்போது, இந்த லைட்டை நீங்க அணிந்திருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையானதை தேவன் ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தில் அவர் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அது உங்களை தேடி வரும். நீங்க எதையும் தேடி அலைஞ்சு திரிய வேண்டிய இடத்துல தேவன் வைக்கவில்லை. அதனாலதான் வசனம் சொல்லுது, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவைங்கிறது இந்த பிரபஞ்சத்துல அவர் ஏற்கனவே நீங்க படைக்கப்படும் பொழுதே அவர் இந்த பிரபஞ்சத்தில் அவர் உண்டாக்கி விட்டார். இத நீங்க நம்புவீங்கன்னா, நீங்க இருதயத்துல நம்பும் பொழுது எனக்கான வேலையை, எனக்கான காரியத்தை தேவன் ஏற்கனவே அவர் ரெடியா வச்சிருக்கிறாரு. என்னை குறித்ததான அவருடைய நினைவுகளும் வழிகளும் மேலானவைகள். அவர் என்னைய பெஸ்டான இடத்துக்கு நேராய் என்னை வழி நடத்துகிறார் அப்படின்னு நீங்க உணர ஆரம்பிக்கும் பொழுதே அது உங்களை வந்து சேருகிறதா இருக்கிறது. வசனம் சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது. எல்லாம் நன்மைக்கேதுவா நடக்குதுங்கிறத நீங்க எப்ப புரிய ஆரம்பிக்கிறீங்களோ,
அன்னைக்கு அந்த நாள்ல இருந்து வெளிச்சம் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கிறது. யாராவது உங்களை நிராகரிச்சுட்டாங்களா, உங்களை புறக்கணிச்சுட்டாங்களா, இல்ல உங்களுடைய பினான்சியல் சிச்சுவேஷன் அது ரொம்ப வேற மாதிரியான சூழ்நிலையில இருக்குதா, இல்ல நீங்க எதிர்பார்த்த காரியம் நடக்கலையா, உடனே சொல்லணும், இதுலயும் தேவனுடைய நன்மை இருக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல புரியணும். நம்ம மேல மிகப்பெரிய அழைப்பு இருக்குன்னா, சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்திருக்கும், இருக்கலாம். மனிதர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கலாம். மிகப்பெரிய காலிங் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சோதனைகளும் இருக்கும். யோசேப்ப பார்க்கிறோம். அவன் தரிசனத்தை பார்த்து சொன்னது நிமித்தம், அவன் தகப்பன் அவனை மிகவும் நேசித்தது நிமித்தம் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டான், சகோதரர்களால் தள்ளப்பட்டான், சகோதரர்களால விற்கப்பட்டான். அடுத்ததா போத்திபார் வீட்டுக்கு போறான். அங்க செய்யாத தவறுக்கு அவன் மேல குற்றச்சாட்டி சிறையில அடைக்கப்படுறான். இங்க யோசேப்புக்கு மிகப்பெரிய ஒரு அழைப்பு அங்கே காத்து கொண்டிருந்தது. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய இருதயம் எப்போ லைட்டா மாறுச்சோ, அந்த தன்னை அந்த அளவுக்கு தன்னை நடத்தின சகோதரர்களை மன்னிக்கிற இடத்துக்கு, மன்னித்து நேசிக்க கூடிய இடத்துக்கு அவ ஹார்ட் வந்த பொழுது அவன் வெளிச்சத்தை பார்க்க ஆரம்பித்தான், உயர்வை பார்க்க ஆரம்பித்தான். அந்த தேசத்திற்கே அவன் என்ன செய்தான், அதிபதியாய் மாறுகிறான். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில நான் என் லைஃப நான் யோசித்து பார்க்கிறேன். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ குழப்பங்கள், தனிமையில பல காரியங்களை போரிட வேண்டியதா இருந்தது. ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் எனக்கு அனுபவமாய் வந்தபடியினால, இன்னைக்கு அது எனக்கு வெளிச்சமானபடியினால, இன்னைக்கு அந்த வெளிச்சம் அநேகருக்கு வெளிச்சமாய் மாறுகிறதை நிச்சயமா நான் இந்த நாட்கள்ல நான் உணர முடியுது. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு நேரிடுகிற பிரச்சனைகளோ, போராட்டங்களோ அது நிரந்தரமானது அல்ல. ஒண்ணு புரியணும், உங்களுக்கென்று தேவன் ஒரு பெரிய அழைப்பை வைத்திருக்கிறார். தாவீதுக்கு வராத பிரச்சனையா? சொந்த மாமனார் சவுலால துரத்தப்பட்டு கொண்டே இருக்கிறான். எல்லா பக்கமும் பிரச்சனை. மகனால துரத்தப்படுறாரு, மாமனாரால துரத்தப்படுறாரு, எல்லா பக்கமும் தன்னுடைய மனைவியினால் இகழப்படுகிறார். அத்தனை பிரச்சனைகள் அவரை வந்த பொழுதிலும் அங்கே அவர் ராஜாவாய் அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிற்கும்படிக்கு தேவன் செய்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு நேரிடுகிற பிரச்சனைகளா இருந்தாலும், என்ன ஒரு சூழ்நிலைகள்ல எதிரான சூழ்நிலைகளா இருந்தாலும், நீங்க ஒண்ணு அறியணும், நீங்க வெளிச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க இருளுக்குள்ள போக தேவன் அந்த பிரச்சனைகளை அவர் அனுமதித்தார்னு நம்ம சொல்ல நிச்சயமா முடியாது. ஆனா இந்த பிரச்சனைகள் ஊடாக நீங்க வெளிச்சத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறீங்க. என்னுடைய சாட்சியை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அத்தனை போராட்டங்கள், அத்தனை பிரச்சனைகள், அத்தனை காரியங்கள் எதிரா வந்தது. என்ன செய்வோன்னு தெரியல, இதுக்கு மேல என்ன வழின்னு தெரியல, இதுக்கு சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு அத்தனை கேள்விகள் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு வசனம் தான் மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் தந்தது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நான் கேள்வி கேட்கிற நேரம் எல்லாம் எனக்கு வந்த வார்த்தை இது ஒண்ணுதான், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஏன்னா நான் ஓடி ஓடி போறேன், எதையாவது எங்கேயாவது எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா, இதுக்கு தீர்வே இல்லையா, இந்த போராட்டங்களுக்குள்ளதான் நாங்க இருக்கணுமா அப்படின்னு ஓடி போகும் பொழுது ஆண்டவர் எனக்கு வார்த்தைகள் மூலம் அவர் பேச ஆரம்பிச்சது இந்த ஒரு வார்த்தை தான். எல்லாம் ஸ்டாப் ஆயிருச்சு. வீட்டிற்கு வந்த ஊழியக்காரர்கள் அங்க அவர் தடை பண்ணினார். நான் நான் கற்றிருந்த காரியங்கள் நிஜம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது எல்லாம் பொய்ன்னு விளங்க பண்ணினார். சத்தியத்தை சத்தியமாக என்னை அறிந்து கொள்ள வைத்தார். என்னை ஒளிக்குள்ளே அவர் வழி நடத்தினார். அவரே எனக்கு வெளிச்சமாயிருந்து என்னை வழி நடத்தினார். இன்னைக்கு அந்த வெளிச்சம்தான் இன்னைக்கு
நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாய் மாறுகிறது. இன்னைக்கு ஒருவேளை நான் அந்த அந்த பிரச்சனைகளுக்குள்ள நமக்கு மேல பெரிய அழைப்பு இருக்கிறதுனால நமக்கு எதிராய் சத்துரு பல போராட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவை எல்லாம் உங்களுடைய அழிவுக்கு அல்ல. அநேகரை நீங்கள் வெளிச்சத்துக்கு திருப்பும்படிக்கு நீங்கள் அந்த காரியங்களுக்குள்ள, அந்த சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, இல்ல நீங்க கடந்து வந்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். உங்களுடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகிறது. அப்போ இந்த வெளிச்சம் இன்னைக்கு நம்ம ஹார்ட், அந்த ஒரு வசனம் தான் அதை இன்னும் நம்ம தியானித்து பார்க்க போகிறோம். இந்த லைட்டை குறிச்சு நம்ம நிறைய தியானிக்கும் பொழுதுதான் நிறைய காரியங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு உங்க சோலை சுற்றிலும் என்ன லைட் இருக்கு, இது ரொம்ப முக்கியம். நம்ம பல நேரங்கள்ல நம்ம தெளிவில்லாமல் இருக்கிறத வெறுக்கிறோம். ஆனா நம்முடைய தேவன் பல நேரங்கள்ல குழப்பத்தை பயன்படுத்தி தான் நமக்குள்ளே ஞானத்தை அவர் உருவாக்குகிறாராம். இப்போ எனக்கு ஏற்பட்ட குழப்பம், எங்க குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளின் நிமித்தம் எனக்கு ஒரு குழப்பம் வந்தது. உண்மையிலே அவர் நல்லவரா கெட்டவரா? அவர் நல்லவர்னா நாங்க அவரை இரவும் பகலும் தேடுறோம். ஏன் எங்களுக்கு அவர் செவி கொடுக்கவில்லை? ஏன் எனக்கு பதில் இல்ல? இததான் நான் உண்மையா லிட்ரலா நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி. அப்பா, நீங்க உண்மையிலே அப்பான்னு சொல்றோம், நீர் நல்லவர்னு வேதம் சொல்லுது. ஆனா எங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் நீங்கல? ஏன் இந்த சிக்னஸ்? ஏன் இத்தனை சூழ்ந்து எங்களை சூழ இத்தனை பிரச்சனைகள், இத்தனை பிசாசின் போராட்டங்கள் எங்களுக்கு ஏன்? இந்த குழப்பம் தான் எனக்குள்ளே ஒரு ஞானத்தை உண்டாக்கிற்று. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு குழப்பமா இருக்கிறது, நாளைக்கு உங்களுக்கு ஞானமாய் அது மாறுகிறது. அதனால வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும், ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கிறது. அப்போ நீங்க இன்னைக்கு உங்க இருதயத்துல நீங்க எதை ஆடையாய் உடுத்தி இருக்கிறீர்கள்? ஒரு வசனம் தான் எனக்கு வெளிச்சமா கிடைச்சதுன்னு நான் அடிக்கடி சொல்றேன். கொலோசியர் 1:13. இத அப்படியே என் இருதயத்துல விசுவாசிக்க, அந்த வார்த்தை எனக்கு ஒளியாய் வந்தது. அதை என்னுடைய இருதயத்துல உடையாய் நான் அணிய ஆரம்பித்த அந்த நாளிலேயே அந்த பிசாசின் போராட்டங்கள் எங்க குடும்பங்களை விட்டு விலகி போயிருச்சு. காரணம் என்னன்னா, ஒளி ஒளியை ஈர்க்கும். அந்த வார்த்தையாகிய ஒளியை என் இருதயத்துல ஆடையாய் தரித்து கொண்ட பொழுது அதுக்கு மேல அங்க இருள் பற்றி கொள்ள முடியவில்லை. இருளானது அதை பற்றி கொள்ள முடியாது. உங்க ஹார்ட் ஃபுல்லா லைட்டா இருந்தா அங்க டார்க்னஸ் உள்ள வரவே முடியாது. இன்னைக்கு எந்த பகுதிகள் எல்லாம் நம்ம டார்க்னஸ் அனுமதிச்சிருக்கிறோமோ, அந்த டார்க்னஸ் அனுமதித்த பகுதிகளுக்கு நேராய் தொடர்ந்து டார்க்னஸ் தான் நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டே இருப்போம். அப்போ ஒண்ணு நீங்க புரியணும், உங்களுடைய கடந்த காலம், நீங்க பழைய அந்த நீங்க கடந்து வந்த எந்த காரியமும் முக்கியம் அல்ல. இன்னைக்கு நீங்க யாரா இருக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. அதனால உங்க இருதயத்துல நீங்க சொல்லணும், ஆண்டவரே, என் பயம் என்பது எனக்கு இல்லை. நான் சந்தேகத்தை விடுறேன். நான் உங்களை நிஜமாய் பார்க்கிறேன், நிச்சயமாய் நம்புகிறேன். என் வாழ்க்கையில எல்லாம் நீர் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறீர். நான் உம்முடைய கரங்களுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கிறேன். நீங்க இத சொல்லி பாருங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் என்னென்னலாம் தொடர்ந்து ஒரு பலவீனமா இல்ல ஒரு விபத்துகளா நேர்ந்து கொண்டிருந்ததோ, அது எல்லாம் இந்த நாள்ல இருந்து மாறி போகிறத நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கும் நமக்கு ஏற்படுகிற என்ன காரியமா இருந்தாலும் சரி, உங்க இருதயத்தில் ஏற்படுகிற பயம்ங்கிறது இருள். யோபு சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. தேவன் அவரை சுற்றி வேலி அடைச்சு வச்சிருந்தாரு. ஆனா அவருடைய சோல் ஃபுல்லா எதை அணிந்திருந்தது? இருளை அணிந்திருந்தது. பயம். ஐயோ, என் பிள்ளைங்களுக்கு நான் என் பலி செலுத்தலைன்னா என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ?
அப்படின்னு பயந்து 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 தேவன் மேல இருக்கிற அன்பை விட ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லி பயந்து கொண்டே இருந்தார். அப்போ இந்த பயம் என்ன செய்து இருளை அட்ராக்ட் பண்ணி அங்க சாத்தானுக்கு அந்த வேலியை அவரே திறந்து கொடுக்கிறார். யோபுவையும் சாத்தான் கேட்கிறான். அவனுக்கு தெரியுது யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் வேலி அடைக்கவில்லையா? அவர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நமக்கும் அப்படிதான். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம்னாலே நம்மள அவர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்முடைய இருதயம் வெளிச்சத்துக்குள்ள இருக்கா, இருளுக்குள்ள இருக்கிறதா? நம்ம இருதயத்தை ஒளியினால் வேலி அடைத்திருக்கிறோமா, இருளினால் வேலி அடைத்து வைத்திருக்கிறோமா? அவர் வேலி அடைச்சிட்டாரு. நம்ம முத்திரிக்கப்பட்ட கிணறா இருக்கிறோம், அடைக்கப்பட்ட தோட்டமாய் இருக்கிறோம். அவர் கரங்களுக்குள்ளே நாம் இருக்கிறோம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது போல கர்த்தர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அக்கினி மதிலாய் அவர் நம்மை சூழ இருக்கிறாராம். ஆனா இன்னைக்கு அதை உணர்றவங்களா இருக்கிறோமா, இல்ல இந்த உலகம் சொல்லுகிற சத்தத்தை பிரதானமாக கேட்டு உங்க பாடி சொல்ற சிம்டம்ஸோ, இல்ல டாக்டர்ஸ் கொடுக்கிற ரிப்போர்ட்டோ, இல்ல நியூஸ் பேப்பர்ஸ்ல வர்ற நியூஸோ, இதில் எது பிரதானமா இருக்கிறது? இல்ல தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஒளியாக தரித்திருக்கிறீர்களா? இதுலதான் உங்க பிளெஸிங்ஸே அடங்கி இருக்கிறது. நான் உங்களுடைய அன்பால நான் சூழப்பட்டிருக்கிறேன், நான் ஒளியின் ஆடையை அணிந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா நிச்சயம் ஒளியை ஈர்த்து கொண்டு வரும். நெகட்டிவான எமோஷன்ஸ், நெகட்டிவான தாட்ஸ் இதனால உங்க சோல் நிரம்பி இருந்ததுன்னா அந்த நெகட்டிவ நாம தான். அவர் நமக்கு அத்தனை வாக்கு தத்தங்களை கொடுத்துட்டாரு. ஆனா கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்திரிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் அதை தான் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஏன் நடக்கல, ஏன் தாமதம்? இன்னைக்கு அவர் கூட ஃபெலோஷிப்ல இருக்க முடியல. காரணம் என்னன்னா உலகமும் உலகத்தில் உள்ள சூழ்நிலைகளும் பிரதானமாய் தெரிகிறது. எல்லாத்தையும் பெருசா பாக்குறோம், தேவனை விட எல்லாத்தையும் பெருசா பாக்குறோம். ஒரு சின்ன விஷயத்துல இருந்து உடனே பதற்றோம். ஐயோ இது இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இதுக்கு நான் என்ன செய்ய? அப்பா இருக்கிறாரு. ஹார்ட் ரெஸ்டுக்கு வருதா? ஒருவேளை கேட்ட உடனே அந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒரு ஒரு காரியத்தை கொண்டு வந்தாலும் வசனம் சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து உடனே ஒரு ஸ்டில்னஸ்க்கு வாங்க. இல்ல அப்பா இந்த காரியத்தை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், இதை குறிச்சு நான் கவலைப்பட மாட்டேன், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றோமா? இல்ல நாமே அந்த எண்ணங்களையும் பிரச்சனைகளையும் சிந்தித்து சிந்தித்து பெரிதாக்கி இருளை பெரிதாக்கி கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு நல்லா நீங்க தியானிச்சு பாருங்க. ஏசாயா 61:10 நான் வாசிக்கிறேன். ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இரட்சிப்பின் வஸ்திரங்களை அவர் என்ன செய்திருக்கிறாராம்? உடுத்தி இருக்கிறாராம். நீதியின் சால்வையை நமக்கு கொடுத்திருக்கிறாராம். ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்புங்கிற வார்த்தைக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கு. இன்னைக்கு நீங்க போட்டிருக்கிற வஸ்திரம், உங்க சோலுக்கு அவர் உடுத்தி இருக்கிற வஸ்திரம், உங்க ஆத்துமாவில ரட்சிப்பை அவர் கொடுத்திருக்கிறார். பாவ மன்னிப்பாகிய மீட்பு உங்க ஆத்துமாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வியாதியில இருந்து, பாவத்தில இருந்து, சாபத்தில இருந்து
தரித்திரத்திலிருந்து எல்லாத்துல இருந்தும் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பின் வஸ்திரங்களைத்தான் நான் உடுத்தி இருக்கிறேன் அப்படின்னு இந்த வஸ்திரத்தை நீங்க உடுத்தி இருக்கிறதாய் எப்ப உணர்றீங்களோ அந்த ஃபினான்ஸ் உங்களை தேடி வரும். நீங்க யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கும் இந்த பொருளாதார தேவைக்காக நீங்க ரொம்ப அதை ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருக்கிற வரைக்கும் அது 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 நம்மளை பெற்றுக்கொள்ள முடியாது. இல்ல, என் அப்பா இருக்கிறாரு, அவர் எனக்கு என்னுடைய ரட்சிப்பை எனக்கு வஸ்திரமாக உடுத்து வித்திருக்கிறார்னா, அவர் தரித்திரத்திலிருந்து எனக்கு ரட்சிப்பை கொடுத்து அந்த வஸ்திரத்தை நான் உடுத்து அந்த வஸ்திரத்தினால நான் உடுத்துவிக்கப்பட்டிருக்கிறேன்னா, இன்றைக்கு ஐஸ்வர்யம் என்னும் வஸ்திரத்தினால் நான் உடுத்துவிக்கப்பட்டிருக்கிறேன். இதை உணரும் பொழுதே நம்ம ஏற்கனவே தியானிச்சோம் நிறைய வசனங்கள். எல்லாம் நம்மள ஜாதிகளின் செல்வங்களை நாம் அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? உங்களை தேடி வரும். இதுவரைக்கும் நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணி போராடின நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். இன்னைக்கு நீங்க எதை தரித்து கொண்டிருக்கிறீர்கள்? நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். நீதியின் சால்வை. அப்போ தேவ நீதி அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவ நீதி நமக்கு சால்வையாய் அவர் போட்டிருக்கிறார்னா உங்களை குற்றப்படுத்த யாராலும் முடியாது. எந்த சத்துருவாலும் உங்களை குற்றப்படுத்த முடியாது. ரட்சிப்பின் வஸ்திரங்கள், ரட்சிப்பின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரங்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. நீதியின் சால்வை, இந்த ரெண்டும் உங்களுக்கு இருக்கிறத நீங்க உணரும் பொழுது என் மனசாட்சி அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. எனக்குள்ள பாவம் என்பதே இல்லை. நான் முற்றிலும் கழுவப்பட்டிருக்கிறேன். புது சிருஷ்டியாக மாறி இருக்கிறேன். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பெற்றிருக்கிற ஒரு மிகப்பெரிய பிளெஸிங். இத உணர்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? தாவீது சொல்றார், அவர் என் வெளிச்சமாய் இருக்கிறார், அவர் என் ரட்சிப்பாய் இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன்? இன்னைக்கு பயம்ங்கிறது, பயம்தான் இருள், வேற எதுவுமே இல்லை. பயம், சந்தேகம், கவலை, இந்த மூணும் தான் இருள். அதனாலதான் ஆண்டவர் அடிக்கடி வேதத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத. இந்த பயப்படாதே அப்படிங்கிற வார்த்தை அவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தை. ஏன் அவர் பயப்பட வேண்டாம்னு சொல்றாரு? நம்ம பயப்படுகிறோம் என்றால் பயத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறோம். பயம், அதாவது பயத்தின் வார்த்தைகளை நம்ம கேட்க கேட்க நம்ம விசுவாசத்தில் இல்லாதவர்கள் என்றால், தேவனை பெரிதாக பார்ப்பவர்களாய் இல்லைன்னா நம்ம மனதும் அந்த பயத்துக்குள்ளேதான் இருக்கும். எனக்கு அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் மாதிரி அந்த 10 வேவுக்காரர்கள் சொன்ன நியூஸ், இவங்க யாரும் போய் கானான் தேசத்தை வேவு பார்க்கல. அந்த 10 பேர் சொன்ன நியூஸ் அந்த முழு இஸ்ரவேல் மக்களையும் பயத்துக்குள்ளாக தள்ளினது. இன்னைக்கு நீங்க எந்த நியூஸ கேக்குறீங்க? இருளின் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? வெளிச்சத்தின் செய்தியை கேக்குறீங்களா? ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பயத்தை ஏற்படுற செய்தியை கேக்குறீங்களா? உங்கள் விசுவாசத்தை, தேவனை பெரியவராக காண்பிக்கிற செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? கேட்கிறதற்கு கவனமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. கேட்கிறதை குறித்து கவனமா இருங்கள். எதை கேட்கிறோம்? பயத்தை விதைக்கிற காரியங்களை நீங்க கேட்டீங்க அப்படின்னா அந்த அந்த காரியத்தை நீங்க அட்ராக்ட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. தேவன் உங்களுக்கு வியாதியை கொடுத்து உங்களை சிட்சித்து உங்களை மறுரூபப்படுத்துறாருன்னு சொன்னா அது மிகப்பெரிய பொய்யான ஒரு விஷயம். அவர் உங்க வியாதிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய பலவீனங்களை அவர் சுமந்திருக்கிறார்ங்கிறது தான் நிஜம், சத்தியம். அவருடைய வார்த்தைக்கு எதிரான எல்லாமே இருள் தான். இன்னைக்கு இருள் எது வெளிச்சோங்கிறது நீங்க ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்னைக்கு உங்க சோல் எதினால் நிரம்பி இருக்கிறது?
நீங்க வேதத்துல உள்ள அத்தனை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையும் நீங்க எடுத்து பாருங்க. வெளிச்சத்துல இருக்கிறவங்க, வார்த்தைய வெளிச்சமாய் பார்க்கிறவர்கள் அந்த வெளிச்சத்தை அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. தாவீத பார்க்கிறோம். கோலியாத்த ஒரே உடன்படிக்கைக்கு கீழே தான் சவுலும் தாவீதும் இருக்கிறாங்க. இவன் ஒளி வெளிச்சத்தை தரித்து கொண்டவனாய் தாவீது இருக்கிறான். ஒரே கோலியாத்து தான் 2 பேருக்கும் முன்னாடி நிக்கிறான். ஆனா தாவீதுக்கு சவுலுக்கு கோலியாத்த பார்த்தா பயம் வருது, தாவீதுக்கு பயம் வரல. காரணம் என்னன்னா, அவன் தேவனை பெரிதாக பார்த்தான். சவுல் கோலியாத்த பெரிதா பார்க்கிறான், அவன் இருளை பெரிதாக பார்க்கிறான். தாவீது தனக்குள்ளே வெளிச்சமாய் இருக்கிற தேவனை அவன் பெரிதாக பார்க்கிறான். 40 நாள் அங்க கோலியாத்து அந்த ஜனங்களை மிரட்டி கொண்டே இருக்கிறான். ஆனா இந்த வெளிச்சத்தை தரித்தவன் ஒரே நாள் தான், ஒரே நொடி பொழுதுதான் அந்த கோலியாத்தை வீழ்த்தினான், இருளை வீழ்த்தினான். வெளிச்சத்தில் இருப்பவர்கள்தான் இருளை விரட்டி அடிக்க முடியும். அன்றைக்கு சீஷர்கள், ஆதி அப்போஸ்தலர்கள், அவங்க நிழல் பட்டாலே அசுத்த ஆவிகள் எல்லாம் விலகி ஓடினதா. ஏன்னா ஃபுல்லா லைட்டா மாறிட்டாங்க. அவங்க எல்லாம் பாடி வரைக்கும், அவங்க நிழல் வரைக்கும் அந்த வெளிச்சம், தாங்கள் யாராக இருக்கிறோம் என்பதை அவங்க சோல் ஃபுல்லா அந்த லைட்டா மாறினபடியினால அவங்க ட்ரெஸ்ஸை கொண்டு போட்டா வியாதியஸ்தர்கள் சுகமாறாங்க, உருமால்களையும் கச்சைகளையும் போட்டா வியாதியஸ்தர்கள் சுகமாறாங்க. காரணம், அவங்க சோல் ஃபுல்லாவே எப்படி மாறுது? சோல் ஃபுல்லா லைட்டா மாறுது. ஹார்ட் ஃபுல்லா லைட்டுக்குள்ள இருக்கு. இப்போ இந்த லைட்டுக்குள்ள இருக்கிறதுனால இந்த லைட்டை கொண்டு டார்க்னஸ்ல இருக்கிறவங்க மேல போடும் பொழுது இந்த டார்க்னஸ்ல இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கிற அந்த டார்க்னஸ், அந்த அவங்கள விட்டு அந்த டார்க்னஸ் வெளியேறுகிறத நம்ம பார்க்கிறோம். வியாதிகள் சுகமடையுது. ஏன்னா வியாதிங்கிறது இருள். எப்படி தேவன் எவ்வளவேனும் இருள் இல்லை, அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லைன்னு சொல்றோம். அந்த இருள் இல்லை, அப்படி அவர் ஒளியா இருக்கிறார்னா, ஒளியா இருக்கிற தேவன் இருளை எப்படி மனிதர்களுக்கு கொடுக்க முடியும்? இருளான வியாதியை எப்படி அவர் கொடுக்க முடியும்? நீங்க என்ன செய்திகளை கேட்டு கொண்டிருக்கிறீங்கிறது ரொம்ப அவசியம். அந்த சத்தியங்கள், அதுல இப்ப நம்ம கேட்ட, இதுவரைக்கும் நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்து வந்த சத்தியங்கள் எல்லாம் ஒரு பார்ஷியலா சில காரியங்கள் தான் அது உண்மையா இருக்குது தேவனை குறித்து. எப்போ தேவன் உண்மையாகவே நல்லவர்னு ருசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மையாகத்தான் நடக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்போ அவரிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அப்படிங்கிற தைரியமும் விசுவாசமும் உங்களுக்கு இருக்கிறதா? அந்த வெளிச்சம் உங்களுக்கு இருக்குதா? இன்னைக்கு இதெல்லாம் ஒருவேளை இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லாஸா நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு விசுவாசிக்கிறோம்னா தேவனை தான் விசுவாசிக்கிறேன், அவர் செய்வாரு அப்படின்னு, செய்வார்னு ஒரு நம்பிக்கை உள்ளுக்குள்ள இருக்கும். ஆனா அவர் செய்யாம போயிட்டா அப்படின்னு இன்னொரு எண்ணமும் இருக்கும். இதெல்லாம் கான்ட்ரடிக்ஷன். இந்த எண்ணங்கள் எதுவும் இல்லாதபடி அவர் எனக்கு தகப்பன், எனக்கு கொடுத்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார்ங்கிற அந்த வெளிச்சம் உங்க இருதயத்துல பிரகாசிக்கும் பொழுது அன்சீன் ரெல்ம்ல இருக்கக்கூடிய அத்தனை ஒளியையும் வெளிச்சத்தையும் ஆசிர்வாதங்களையும் வசனம் சொல்லுது. எபேசியர் 1 பார்க்கிறோம், ஆவிக்குரிய அத்தனை ஆசிர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். நம்மளை ஏற்கனவே அவர் பிளஸ் பண்ணிட்டாரு. அவர் ஆசீர்வதிச்ச பிறகு அந்த ஆசீர்வாதத்தை திருடுறதுக்கு எந்த சக்திக்கும் வல்லமை இல்லை. ஆனா நம்ம இடம் கொடுக்கிற வரைக்கும் நம்ம தான் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதற்கு நாம தான் என்ன செய்யறோம்? வாசலை திறந்து கொடுக்கிறோம் இருள் உள்ளே வருவதற்கு.
நம்ம இருதயம் முற்றிலுமாய் வெளிச்சத்தில் நிரம்ப வேண்டும். நம்முடைய சோல் வெளிச்சத்துல நிரம்புறதுன்னா என்ன? அவருடைய வார்த்தையினால். இதுதான் உண்மை, இதுதான் நிஜம். என் தேவன் அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் வாக்குத்தத்தங்களுக்கு உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. கிறிஸ்துவுக்குள்ள நான் புது சிருஷ்டியா இருக்கிறேனா, இந்த புது சிருஷ்டியாகிய நான், ஆபிரகாமுக்கு சுதந்திரவாளியா இருக்கிற நான், அத்தனை ஆசிர்வாதங்களும் எனக்குரியது அப்படின்னு நீங்க எப்போ அதை வஸ்திரமாக நீங்க உடுத்தி கொள்ள ஆரம்பிக்கிறீர்களோ, அத்தனை ஆசிர்வாதங்களும் உங்களை தேடி வரும். அப்போ இன்றைக்கும் நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள், இதெல்லாம் செயல்கள், இதெல்லாம் தான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் கிளாத்திங்கா இருக்கு. நம்ம எப்போ முறுமுறுத்துக்கிட்டு, புலம்பிக்கிட்டு, அழுதுகிட்டு, மத்தவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இப்படி இருந்தோம்னா நம்மளை சுற்றிலும் ஒரு டார்க்னஸ் நம்ம உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு விசுவாசம், தேங்க்ஸ் கிவிங், ஆண்டவருக்கு எப்பவுமே நன்றி சொல்ற இருதயம். காலையில எழும்புனதுல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு நன்றி சொல்லியிருப்போம் நம்ம ஆண்டவருக்கு. நம்ம சாப்பிடுற ஆகாரத்துல இருந்து, நமக்கு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணீர், குளிக்கிறதுக்கு நல்ல தண்ணீர். இன்னைக்கு இதெல்லாம் எத்தனையோ மக்களுக்கு கஷ்டம், அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நல்ல காற்று சுவாசிக்கிறதுக்கு, நல்ல காற்று. இன்னைக்கு நம்ம இந்தியால டெல்லிக்கு எல்லாம் போயிட்டோம்னா ஃபுல்லா பொல்யூஷன், சுவாசிக்கிறதுக்கு நல்ல காற்று இல்ல. ஆனா இன்னைக்கு நம்மள தேவன் எப்படி வைத்திருக்கிறார்? இதுக்கெல்லாம் நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கலாம். ஒவ்வொரு நம்முடைய இருதயத்தை ஒளியில வைக்கணும் அப்படின்னா எப்பவுமே தேங்க் பண்ணிட்டே இருந்தாலே போதும். அப்பா உமக்கு நன்றி, இந்த சூழ்நிலை எனக்கு எதிரா இருக்கு, ஆனாலும் பரவாயில்லப்பா, நீங்க என் கூட இருக்கிறீங்க, நீங்க எனக்கு நன்மை செஞ்சிட்டீங்க இந்த விஷயத்துல அப்படின்னு நன்றி சொல்லி பாருங்க. அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு நிச்சயமாக மாறும். 100% ஷுர். அந்த சூழ்நிலை மாறாமல் இருக்கவே முடியாது. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அடைக்கப்பட்ட நிலையில, அங்க சுற்றிலும் அவங்களுக்கு சூழ்நிலை இருள்தான். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் பிரகாசிச்ச உடனே அந்த இருளால் அவர்களை அடைத்து வைக்க முடியவில்லை. அங்க அஸ்திபாரமே என்ன செய்து? அசைது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்றது. இன்னைக்கு அவங்களுக்குள்ள இருந்த வெளிச்சம் சுற்றிலும் இருந்தவர்களுடைய கட்டுகள் எல்லாம் கலன்று விழுவதற்கு ஏதுவா இருந்தது. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல நமக்குள்ளே அந்த வெளிச்சம் இருக்கும் என்றால் சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய கட்டுகள் கலன்று விழும். நம்ம ஹார்ட் எதுல இருக்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். வெளிச்சத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா? லைட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோமா? அவருடைய வார்த்தை தான் வெளிச்சம். அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வார்த்தைய பிரதானமா பார்க்கிறோமா, இல்ல மனுஷர்களுடைய வார்த்தைகளை நாம் பிரதானமாய் பார்க்கிறோமா? அவர் சொல்றாரு, நீ எனக்கு பிரியமானவள், நீ எனக்கு பிரியமான ரூபவதி, உன்கிட்ட பழுது ஒன்னையும் நான் பார்க்கலங்கிறாரு. ஆனா மனிதர்கள் உங்களை குறித்து குறை சொல்லுகிறதை நீங்கள் பிரதானமாய் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு எது உங்க இருதயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது? இருள் நமக்கு முடிவு இல்லை. இன்னைக்கு இந்த ஒளிய நான் தரித்து கொள்ளணும்னு நீங்க விரும்புவீங்க, நீங்க அதுக்கு இடம் கொடுக்கறீங்க அப்படின்னா, நாளைக்கு இனி வரப்போகிற ஒவ்வொரு நாட்களிலும் நீங்கள் அதிசயங்களை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அவருடைய அன்பு, அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம், இது உங்களுக்கு ஒளியாக மாறும் பொழுது, உங்க ஹார்ட் சுற்றிலும் இது வைப்ரேஷனா, இது வெளிச்சமாய் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது எந்த இருளும் உங்க ஒளியை அணைக்க முடியாது. இதுக்கு உண்மையாவே அதுக்கு நான் சாட்சி. அத்தனை பேர் வந்து ஜோமணி, அத்தனை காரியங்கள் எங்களுக்கு வாழ்க்கையில நடந்த பொழுதிலும் எதுலயுமே விடுதலை இல்லை. எனக்கு உள்ள எப்போ வெளிச்சம் வந்ததோ, என் ஹார்ட்ட சுற்றிலும் அந்த ஒரு வார்த்தை வெளிச்சமா பிரகாசிக்க ஆரம்பிச்சதோ, அன்றைக்கே
அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி. நீங்க பர்சனலா என்கிட்ட பேசுவீங்கன்னா எங்க வாழ்க்கையில நடந்த காரியங்களை நான் ஓப்பனா ஷேர் பண்ண முடியும். அத்தனை பிரச்சனைகள். ஆனா இன்றைக்கு தேவன் அதிலிருந்தெல்லாம் எங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்னா இந்த வார்த்தையாகிய ஒளி, ஒளியை ஒளி ஒளியை ஈர்த்து கொள்ளும். நம்ம எங்கெல்லாமோ போய் வெளியில நம்ம அற்புதத்தை தேடி கொண்டு இருக்கிறோம். வெளியில தேடினா நம்முடைய அற்புதத்தை நாம் பார்க்க முடியாது. நமக்குள்ளே அந்த ஒளி, நம்முடைய இருதயத்தை சுற்றிலும் அந்த ஒளி பரவ வேண்டும். முற்றிலுமாய் நம்முடைய இருதயம் அந்த ஒளியால் சூழப்பட வேண்டும். அதனால இன்னைக்கு உங்க ஹார்ட்ட அந்த இடத்துக்கு நீங்க கொண்டு வர வேண்டியது அவசியமா இருக்கு. உங்க சோல் வெளிச்சமா மாறணும், லைட்டா மாறணும். மேன் பிகேம் அ லிவிங் சோல். அவர் அவர் சுவாசத்தை ஊதின உடனே அவன் ஜீவ ஆத்துமாவானான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை நம்ம இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவருடைய வார்த்தைகளின் மூலம் நம்முடைய சோல் என்லைட்டன் ஆக 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 நம்ம எந்த ஒரு எஃபர்ட் இல்லாம, எந்த ஒரு டாயில் எதுவுமே இல்லாம நம்ம எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நம்ம எதுக்கு மேல நம்முடைய மனதை நிலைநிறுத்துகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் டைரக்ஷன்ஸ அது அஃபெக்ட் பண்றதா இருக்குது. பயம் பயத்தை உருவாக்கும், விசுவாசம் விசுவாசத்தை உருவாக்கும். என்ன ஆகுமோ, நான் தோல்வி அடைஞ்சிருவனோ, ஏதாவது நோய் வந்துருமோ, இதையே நம்ம சிந்திச்சு கொண்டிருந்தோம்னா நம்ம மனம் அந்த பயத்தையே தேடி கண்டுபிடிக்க தொடங்கும். எங்களுக்கு தண்ணீர் இல்ல, உணவு இல்ல, நாங்க இந்த வனாந்தரத்திலே செத்து போறது எங்களுக்கு நலமா இருக்கும். இதையே சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில வனாந்தரத்திலேயே அவர்கள் மடிந்தார்கள். பயம் நம்முடைய கண்ணோட்டத்தை மாற்றுது, நம்முடைய பார்வைய மாற்றுது. பேதுரு தண்ணீர்ல நடக்கிற வரைக்கும், இயேசுவை முதலாவது பார்க்கிற வரைக்கும் தண்ணீர்ல நடக்கிறாரு. பயம் வந்த பொழுது, காற்று பார்த்த உடனே பயம் வருது. பயம் வந்த உடனே அவர் மூழ்க ஆரம்பிக்கிறார். இப்ப பிரச்சனை காற்று கிடையாது. பிரச்சனை என்ன? பயம். சூழ்நிலைகளை பார்த்து பயம். பயம் வந்த உடனே அவருடைய கவனம், அதுவரைக்கும் இயேசு அவர் சொன்ன உடனே நடந்தவர். இந்த பயம் வந்த உடனே போக்கஸ் எங்க போயிருச்சு? ஜீசஸ் மேல இல்லாம காற்று மேல போயிருச்சு. பயம் நிறைய டோர்ஸ என்ன செய்து ஓபன் பண்ணுது. சவுல ராஜாவா ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது முதல்ல தாழ்மையா தான் இருக்கிறாரு, தேவனை நம்பினவரா தான் இருந்தாரு. ஆனா அதுக்கு பின்னாடி மனிதர்களுக்கு அவர் பயந்தார். தாவீத பார்த்து பயம். இந்த பயம் சவுலுக்குள்ள பொறாமை எண்ணங்களை ஏற்படுத்தினது, கோபமா மாறுச்சு. இறுதியில அவனுக்கு அழிவு வந்தது. ஒரு சின்ன பயம் முழு வாழ்க்கையுமே மாற்றி போட்டது. இந்த பயம் என்பது எவ்வளவு பெரிய இருள். கோலியாத்த பார்த்த உடனே அவன் பெரியவன், நான் தோற்றுவேன்னு தாவீது சொல்லல. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்தார், அவைகளை போலத்தான் இவனும் இருப்பான். அவன் பிரச்சனைய பார்க்கல. அவனுடைய ஃபுல் கான்பிடன்ட் ட்ரஸ்டும் தேவன் மேல இருக்கு, வெளிச்சத்தின் மேல இருக்கு. அதனால அவனுக்கு தைரியம் உண்டானது. பயம் உங்களுடைய ஃபியூச்சர் எல்லாத்தையும் இருளாக காட்டுகிறது. சின்ன பிரச்சனைய கூட பெருசா காட்டும் பயம். தேவனை ரொம்ப சின்னதா காட்டும். நீங்க எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு பயம், கவலை, சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்க அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் தேவனை ரொம்ப சின்னதா பார்க்கறீங்கன்னு அர்த்தம். ஆனா விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யுதுன்னா சூழ்நிலைகளை விட தேவனை பெரியவராக நமக்கு காட்டுகிறது. பிரச்சனைய ஒரு சின்ன அளவுல, அது என்ன பிரச்சனை அதை அப்படியே பார்க்க வைக்கும், அதை தேவனிடத்துல கொடுக்க வைக்கும், நம்பிக்கையை நமக்கு உருவாக்கும்.
அதனாலதான் வசனம் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். சமாதானம், ஷாலோம் அப்படின்னாலே பீஸ், ப்ராஸ்பரிட்டின்னு என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ எல்லாம் அந்த வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கிறது. அப்போ அதற்கு என்னன்னா மனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், அவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்ட மனது, அது வெளிச்சத்தினால் நிரம்பி இருக்கிற மனது, அது அவரையே நம்பி இருக்கிற மனது. அப்படிப்பட்ட மனதை பூரண சமாதானத்தினால் அவர் காத்து கொள்ளுகிறாராம். அங்க எதுவும் அசைக்க முடியாதபடிக்கு அவ ஹார்ட் ஒரு சமாதானத்துக்குள்ள வருது. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவர் அறிய 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 நம்முடைய வாழ்க்கையில சமாதானமும் கிருபையும் பெருகுகிறதாம். பயம் வரும்போது உடனே நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இது இல்ல, இது இது ஒரு உணர்வு. என் தேவன் என்னோடு இருக்கிறார். நான் பார்க்கிறதை நம்புகிறவன் அல்ல, நான் காணாததை நம்புகிறவன், நம்புகிறவள். இன்னைக்கு என்ன சுற்றிலும் என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனா எனக்குள்ள ஒளி இருக்கிறது. பவுலும் சீலாவுக்குள்ளயும் அதுதான் இருந்தது. ஆதி அப்போஸ்தலர்களுக்குள்ள அந்த வெளிச்சம் தான் நிரம்பி இருந்துச்சு. அவங்க எந்த பயமுறுத்தல்கள் அவங்களுக்கு பெருசா தெரியல. பரிசேயர் சதுசேயருடைய பயமுறுத்தல்கள் எதுவும் அவங்களுக்கு பெருசா தெரியல. ஏன்னா அவங்க அவங்க இருதயம் முழுவதும் வெளிச்சத்துக்குள் இருந்தது. இன்னைக்கு நம்ம தேவனை எப்படி பார்க்கிறோம்? அவரை ரியலா பார்க்க முடியுதா? அவரை நிஜமா பார்க்க முடியுதா? இல்ல உங்க சூழ்நிலை உங்களுக்கு நிஜமாய் தெரிகிறதா? உங்களுக்கு ஏற்படுகிற சூழ்நிலை எல்லாம் மாயை. அவர் ஒருவரே நிஜம் என்பதை நீங்க எப்ப உணர அந்த வெளிச்சத்துக்குள்ள நீங்க வர்றீங்களோ, அந்த வெளிச்சம் உங்களுக்கு சகல நன்மைகளையும் கொண்டு வரும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அவர் உங்க மேல வச்சிருக்கிற பூரணமான அன்பை நீங்க உணர 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 உங்க வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் பெருகி கொண்டே இருக்கும். அவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். வானங்களை திரையை போல விரித்தவர், அண்ட சராசரங்களை படைத்தவர், சர்வ வல்லமையுள்ளவர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார்னா நமக்கு என்ன நேரிட முடியும்? அவர் அறியாமல் நம்ம தலையில இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழ முடியாதுன்னு அவர் சொல்லி இருக்கிறார். அவரை நாம் தகப்பனாக பெற்றிருக்கிறோம் என்றால் இன்னைக்கு எல்லா இருளும் இன்னைக்கு உங்களை விட்டு வெளியே போகணும். இதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவலா நம்ம லாஸா நம்ம பார்க்கிறோம். நீங்க இன்னும் இத குறிச்சு நீங்க மெடிடேட் பண்ணி பாருங்க. நிறைய ரெவலேஷன்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இன்றைக்கு விதைக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நீங்க தியானிச்சு பாருங்க. ஒளி ஒளியை ஈர்க்கிறதா இருக்கிறது. ஒளி வந்த இடத்துல இருள் இருக்க முடியாது. நீங்க உங்களை சரண்டர் பண்ணுங்க. அப்பா, என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். நான் சரீரத்தின் வழியா, என் சென்சஸ் வழியா நான் கேட்கிற எந்த காரியங்களும் அது நிஜம் அல்ல, அது மாயை அப்படிங்கிற இடத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என் ஆவியில இருந்து நீங்க சொல்லுகிற வார்த்தைகள், ஆவியா இருக்கிற உங்களுடைய வார்த்தைகள் தான் நிஜம், சத்தியம் என்கிற இடத்திற்கு நான் உணர எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு ஒவ்வொருவரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம ஜெபிக்கலாம். அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா எங்களை முற்றிலுமாய் எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எந்த இடத்துலலாம் எங்க இருதயத்துல இருள் ஆளுகை செய்கிறதோ, எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம், கவலை, சோர்வு, சந்தேகம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுக்கிறோம்ப்பா. நீர் உலகத்தையே படைத்தவர்,
சர்வ வல்லமை உள்ளவர். உமாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. எங்க இருதயத்துல அந்த பயத்தை ஏற்படுத்துகிற எல்லா காரியங்களையும் உங்ககிட்ட நாங்க ஹேண்ட் ஓவர் பண்றோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க பார்த்து கொள்ளுங்க, நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா. எங்க சோலை அப்படியே எல்லா இருளும் எங்க சோலை விட்டு வெளியே போகிறத நாங்க உணர்கிறோம். எந்த பகுதிகளெல்லாம் தேவனை நம்ப முடியாதபடி எங்களுக்குள்ள பயம் ஏற்பட்டிருந்ததோ அதெல்லாம் இப்பொழுதே ஒரு புகைய போல எங்களை விட்டு வெளியேறுகிறத நாங்க ஃபீல் பண்றோம்ப்பா. எங்க சோல் ஃபுல்லா அது வெளிச்சமா மாறுறத நாங்க உணர்றோம். அது வார்த்தையினால் நிரப்பப்பட்ட இருதயமாய் எங்க இருதயத்தை சுற்றிலும் தேவனுடைய வார்த்தை வெளிச்சமாய் நிரம்பி இருக்கிறத நாங்க பேசுறோம். எந்த இருளும் எங்களையோ எங்கள் குடும்பத்தையோ நெருங்க முடியாது. உம்முடைய இரத்தத்துக்குள்ளே நாங்களும் எங்கள் குடும்பங்களும் இருக்கிறோம். உடைய வெளிச்சத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம். இருளுக்குண்டான எதுவும் எங்களை அணுக முடியாது, தொட முடியாது. அத நாங்க பேசுறோம்ப்பா. இன்னைக்கும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் புகைய போல எங்க வாழ்க்கையை விட்டு நீர் அப்புறப்படுத்தி போடுகிறீரப்பா. எல்லா கசப்புகள், வெறுப்புகள் எல்லாத்தையும் நாங்க அப்படியே அது உங்கள்கிட்ட கொடுத்துடுறோம்ப்பா. அது எங்களுக்குரியது அல்ல. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள அன்பு, சந்தோஷம், சமாதானம் தான் இருக்கும். அந்த வெளிச்சத்துல நாங்க இன்னும் நிரம்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் மங்கின ஒளியா இருக்குதோ அதெல்லாம் பிரகாசம் அடைய நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அது துணித்து கொண்டே இருப்பதாக. அவங்க வாழ்க்கையில தேவையான சூழ்நிலைகளில இந்த வார்த்தை அவர்களோடு பேசட்டும், அவர்களோடு இடைப்படட்டும். அவர்களை வெற்றியுள்ள ஜீவியமாய் வாழ அவர்கள் வாழ்க்கை மாற கர்த்தர் இந்த வார்த்தைகளை நீர் அவர்களுக்கு நினைப்பூட்டுவீராக. உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.